பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பிரஜினை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே ஒரே பெண் அவரோட வைஃப் மட்டும்தான் நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட திவாகரை பொறுத்த வரைக்கும் அவர் வேறு ஏதோ ஒரு பேரலல் யூனிவர்ஸில் இருக்கார் போல இருக்குது. ஏன்னா அந்த உலகத்தில் அந்த மனுஷன் ஒரு பெரிய ஸ்டார், மக்கள் கொண்டாடும் நாயகன், வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு பெரிய பெரிய ஹீரோஸே பார்த்து பொறாமப்படுற மாபெரும் நடிப்பு அரக்கனா அவர் தன்னை நினச்சிட்டு இருக்காரு. அண்ட் சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க மற்றவங்களை எப்படி வேணாலும் கலாய்க்கலாம், ஹர்ட் பண்ணலாம், ஆனால் திரும்பி அவங்க யாரும் கலாய்க்கக்கூடாது இப்படின்ற ஒரு இது இருக்காங்க. என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, நேற்று நைட்டு பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா அண்ட் திவாகருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போச்சு. எதனாலனா, நம்மளோட வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் 4 பேருக்கும் ஹவுஸ்மேட்ஸ் ரிவ்யூ கொடுத்தாங்க இல்லையா, அப்போ நம்ம திவாகர் ஒரு விஷயத்த தெளிவாக மக்கள் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணாரு. திவாகர் இன்னசென்ட் அப்படிலாம் கிடையாது, அவருக்கு பயங்கரமாக தெளிவு இருக்குது, யாரை எந்த இடத்துல எப்படி கரெக்டாக போட்டு கொடுக்கணும் அதெல்லாம் அந்த மனுஷனுக்கு தெரியுது. அவரோட கேமை அவர் கரெக்டாக தான் விளையாடிட்டு இருக்கார். ஸோ அந்த இடத்துல கேமராவில் வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். என்ன அப்படின்னா, என்னோட இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற பேரை வந்து சாண்ட்ராக்கா கலாய்க்கிற மாதிரி சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, அக்கா கொஞ்சம் பேட் கேரக்டராக இருக்காங்க அப்படின்ட்டார் இல்லையா. அதை சாண்ட்ரா கேட்குறாங்க, சார் நீங்கள் எப்படி சார் என்ன பேட் கேரக்டர்னு சொல்லலாம், நான் அன்றைக்கி சொன்னது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்ததா, நான் வந்து என்ன கேட்டேன், வாட்டர்மெலன் ஸ்டார்னு எதுக்கு சார் பேர் வச்சிங்க, அது கொஞ்சம் காமெடியாக இருக்குது, அதை விட அது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக, நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறீங்க, பவர்ஃபுல்லாக ஒரு பவர் ஸ்டார்னு வைக்கலாம்ல, ஏன் சார் இப்படி வச்சிங்க அப்படின்னு தான் கேட்டேன். மேடம் உங்களுக்கு இதில் என்ன மேடம் கவலை, அவன் வாட்டர்மெலன் ஸ்டாராக இருக்கட்டும், இல்லைனா ஆப்பிள் ஸ்டாராக இருக்கட்டும், ஆரஞ்ச் ஸ்டாராக இருக்கட்டும், அது உங்களுக்கு என்ன கவலை, இந்த வீட்டுக்குள்ளே விஜே பாரு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அது என்ன பாரு பீரு இது ஒரு பேரா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அது என்னங்க நீங்கள் திவாகரா மட்டும் எல்லாரும் பேசுகிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த ஆள் சும்மா இருந்தாலே சீக்கிரம் வெளியே போயிடுவார், அந்த ஆளை போய் அடித்து நீங்கள் தான் அவருக்கு ஒரு சிம்பத்தி ஓட்டு வாங்கி கொடுக்குறீங்க. இதை நீங்கள் வெளியே இருந்து பார்த்துட்டு தானே வந்திருக்கீங்க, மற்ற ஹவுஸ்மேட்ஸ் அவருக்கு சிம்பத்தி ஓட்டு வாங்கி கொடுத்து அவர் இந்த அளவுக்கு வந்திருக்கார். ஐயோ பாவம் திவாகர்னு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு. ஏன் நீங்கள் வேறு யாராவது போய் கேட்க வேண்டியதானே, அது என்ன விக்கல்ஸ் நக்கல்ஸ் இதெல்லாம் ஒரு பேரா அப்படின்னு அவரை போய் உங்களால் கேட்க முடியுமா? பட் திவாகர் மட்டும் கிராண்டட், யார் வேணாலும் எடுத்து பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க போய் கலாய்ச்சிட்டு அவங்க அதை வேற திவ்யா கிட்டேயும் போய் சொன்னாங்க. சாண்ட்ரா போய் திவ்யா கிட்ட, நான் வாட்டர்மெலன்னா இதெல்லாம் ஒரு பேரானு கலாய்ச்சி விட்டேன் அப்படின்னு நேற்று காலையில் பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது அவருக்கு ஹர்ட் ஆனதுனால தான் அவர் அந்த இடத்துல சொல்லிட்டார். அதனால் இப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சா, நீங்கள் அப்போவே அதை சொல்லியிருக்கணும், அப்போ நீங்கள் ஏன் சார் சும்மா இருந்தீங்க அப்படின்போது, மேடம் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சண்டை போடலாம் என்னால் முடியாது, எனக்கு இவர் கேட்கும்போது பிக் பாஸ் கேட்கும்போது சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். சூப்பர், அவரோட கேம் அவர் விளையாடுறாரு இல்லையா, புரிஞ்சு எந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பண்ணுறாரு. ஆனால் அவங்கள பேட் கேரக்டர் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது அவரோட தப்பு தான், அதை அவர் ஓன் பண்ணி தான் ஆகணும். பேட் கேரக்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா திவாகரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு அமித் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, அமித் அவர் கூட வந்து ரீல்ஸ் பண்றாருன்னா அமித் நல்லவர். ஆனால் அதே அமித் வந்து திவாகர் நீங்கள் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, உடனே அமித் கெட்டவர். அதே மாதிரி யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் நல்லவங்க, அவங்களுக்கு எல்லாம் அறிவும் இருக்குது, மற்றவங்களாம் தெரியாதவங்கன்ற ஒரு பாயிண்ட்ல பேசுவார். ஸோ இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. அப்போ நம்மளோட சாண்ட்ரா சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்க, நான் வந்து நார்மலாக தான் சொன்னேன், அது உங்களுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வேறு யாரையாவது கேட்டு பார்ப்போம், அப்படிதான் நான் பேசினேன்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்தது ரம்யா, வியானா, திவ்யா இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ ரம்யா வியானாவெல்லாம் கூப்பிடுறாங்க. ஸோ வியானாவை கூப்பிட்டது சாண்ட்ரா தான். சாண்ட்ராவா கூப்பிட்டு அந்த இடத்துல நீங்கள்லாம் இருந்தீங்கல்ல, நான் தப்பாக தான் பேசினேனா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதனால தான் வியானா வந்தாங்க. ஆனால் ஒரு சில யூடியூபர்ஸ் என்னால் பார்க்க முடியுது, அவங்க வேணும்னு வியானாவை கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காகவே அவள் வியானாவா வந்து இந்த இடத்துல இன்னொரு கிரிஞ்சி வந்து நின்று பேசுச்சு அப்படின்றாங்க. எங்க சார் நீங்கள் கிரிஞ்சி பற்றிலாம் பேசலாமா சார்? போன சீசனில் மகா கிரிஞ்சாக இருந்த சௌந்தர்யாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி சொம்பு தூக்கிட்டு இருந்தீங்க, வியானாவை கிரிஞ்சுன்றீங்களா? கொஞ்சம் எபிசோட் பார்த்துட்டு பேசுங்க சார். வியானாவா தானா வரல, அவங்க கூப்பிட்டதுனால தான், சாண்ட்ரா கூப்பிட்டு இங்கே வாங்க பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு கூப்பிட்டதுனால தான் வியானா அந்த இடத்துக்கு வந்தாங்க. அண்ட் ரம்யா எப்போதுமே வந்துட்டு யாரெல்லாம் கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்க பக்கம் சாய்வாங்க. அண்ட் இப்போ பிரஜின் அண்ட் சாண்ட்ரா கூட அக்கா அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க கேட்குறாங்க சாண்ட்ரா, நான் வந்து அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினேனா அப்படின்னதுமே ரம்யா, இல்லையே நீங்கள் அவரை வந்துட்டு கலாய்க்கிற மாதிரிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு ரம்யா நல்ல போல மாதிரி மாறிட்டாங்க. பட் வியானா எனக்கு ரொம்ப பிடிச்ச என் தலைவி, பலரும் வந்துட்டு கிரிஞ்சுன்றீங்களா, என் தலைவி வேற லெவலுங்க, யாருக்காகவும் பயப்பட மாட்டாங்க, அந்த வீட்டில் தப்பு பண்ணுறவங்க அது ஒரு மெஜாரிட்டியாக குரூப்பாக இருக்கட்டும், இல்லை அவங்களால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. வியானா அந்த இடத்துல அழகாக போட்டு கொடுத்தாங்க சாண்ட்ராவை, இங்கே பாருங்கக்கா நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப தப்பாக தான் இருந்தது, ஹர்ட்ஃபுல்லாக தான் இருந்தது அப்படின் போது உடனே ஜெர்க் அடிக்கிறாங்க நம்ம சாண்ட்ரா இருந்துட்டு, இல்லை நான் என்ன சொன்னேன், பவர்ஃபுல்லாக வச்சுக்கோங்களேன் ஒரு பேர், இது என்ன சார் காமெடியாக இருக்குது, இதைத்தானே சொன்னேன் அப்படின் போது வியானா கரெக்டாக சொன்னாங்க, இல்லைக்கா இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி அந்த ஒரு நார்மல் டோனில்
டோனில் நீங்கள் பேசல, ஒரு கலாய்க்கிற டோனில் தான் நீங்கள் அவரை கேட்டுட்டு இருந்தீங்க, அது பார்க்குறக்கு அப்படி தான் இருந்தது அப்படின்போது நம்ம சாண்ட்ராக்கு ஐயையோ அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான்னு நினச்சா சப்போர்ட் பண்ணிட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் திவ்யா உடனே வந்துட்டாங்க. ஆக்சுவலி திவ்யா ஒரு குரூப்பிசம் பண்ணுறாங்க. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜின் சாண்ட்ராவாக இருந்தால் திவ்யாவோட டோன் வேறு மாதிரி, ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக அக்கா அண்ணா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, மற்றவங்க கிட்ட ஒரு மாதிரி ஹார்ஷாக இருக்காங்க. ஸோ திவ்யா இந்த இடத்துல உடனே வந்து வியானாவை வந்து அப்போஸ் பண்ணணுன்றதுக்காக, இல்லை வியானா இப்போ உனக்குன்னு ஒரு டோன் இருக்கு இல்லையா, எல்லாரும் உனக்கு கிரிஞ்சாக இருக்குன்னு கலாய்க்கிறாங்களே, உனக்கு அந்த டோனும் இருக்குது, கோபமாக பேசினா உனக்கு வேறு டோன் இருக்குது, அந்த மாதிரி அக்கா நார்மலாக சொன்னது டோன் வந்து டிஃபர் உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அதை நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இவங்க சாண்ட்ரா அவங்க தப்ப ஒத்துக்கிற மாதிரியே தெரியல, இவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. சூப்பர், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது. வியானா திவாகரை கூப்பிட்டு மறுபடியும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அண்ணா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்றது இந்த வாட்டர்மெலன் சீன் கிரியேஷன் பற்றி தான் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஃபேம் கிடைச்சிருக்கு, அதுதான் உங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. பட் அதுக்காக நீங்கள் போராடினீங்க, உங்கள் நியாயத்தை கேட்டுட்டீங்க, அது சூப்பர். அங்கே ரெஜிஸ்டர் பண்ணும், மக்கள் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண நினச்சிங்க, அதுவும் சூப்பர். அதோட அதை விட்டுருங்க, மறுபடியும் அதை பேசி ஒரு மெஸ்ஸி ஆக்காதீங்க, தயவு செஞ்சு பேசிட்டிங்கன்னா அதை விட்டுருங்க, நம்ம பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி வியானா யாருக்குனாலும் கரெக்டாக தான் பேசுகிறாங்க. இந்த இடத்துல பிரஜின் சாண்ட்ரா கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்காங்க, ஸோ நாமளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க பண்ணவே இல்லை. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு பயங்கரமான நெகட்டிவிட்டி வீட்டுக்குள்ளேயும் இருக்குது, வெளியும் இருக்குது. அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாலும் நமக்கு எந்த லாபமும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் தன் பார்வையில் தப்பாக பட்டுச்சுன்னா அதை தப்புன்னு சொன்னாங்க. அதே மாதிரி திவாகர்கிட்டையும் போய் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கான நியாயத்தை வாங்கிட்டீங்க, ஆனால் அதையே பேசி 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 அதை பெருசு பண்ணாதீங்க. இன்றைக்கி இதை பேசி முடிச்சிட்டோமா, அதை விட்டுட்டு அடுத்த நாள் டாஸ்க்கு போகணும், ஏன்னா ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வியானா அந்த வீட்டில் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக அவங்க ஃபைனலிஸ்ட்டாக வர்றதுக்கான தகுதிகள், நான் சொல்கிறேன் தகுதியோடு இருக்கிற ஒரு பர்சன் தான் வியானா. அண்ட் இந்த இடத்துல பிரஜின் சொல்ல மறந்துட்டேன். எஸ், பிரஜின் வந்துட்டு இவங்களுக்குள்ள நம்மளோட திவாகர் அண்ட் சாண்ட்ராக்குள்ளே சண்டை வந்துட்டு இருந்தது. அப்போ நம்மளோட திவாகர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரும் கை நீட்டி, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சாண்ட்ரா தான் கையை நீட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு தைரியம் இல்லை வா போனலாம் சில இடங்களில் பேசினாங்க சாண்ட்ரா, உனக்கு தைரியம் இருந்ததா நீ அந்த இடத்துல அதை கேட்டுருக்கணும், ஏன் நீ கேட்காம இருந்த அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பேசினாங்க. அதுக்கப்புறம் அவரும் பேச ஆரம்பிச்சிட்டார். அக்கா இல்லைக்கா நீங்கள் பேசுகிறது ரொம்ப கிரிஞ்சாக இருந்ததுக்கா, அக்கா நீங்கள் இப்படி எனக்கு கிரிஞ்சுன்னு சொன்னது எனக்கு கஷ்டமாக இருந்ததுக்கா, எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்டாருன்ற பட்டம் மக்கள் சும்மா கொடுத்துட மாட்டாங்கக்கா, அப்படி ஒரு பட்டம் கிடச்சிருக்குக்கா, ஆனால் நீங்கள் அதை தப்பாக பேசுகிறீங்கக்கா, எனக்கு கேட்ட பவர் ஸ்டாருன்னு பவராக வைக்கலான்றீங்க, பவர் ஸ்டாருன்றது ஒரு காமெடிக்கா, அவர் ஒரு காமெடி கேட்டகிரி, பட் நான் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல்க்கா, நீங்கள் நான் அப்படி சொன்னது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுக்கா, நீங்கள் பேசுனது தப்பு தானக்கா, அதனால தான்க்கா நான் சொன்னேன் அப்படின்ற போது அவர் கை நீட்டி பேசிட்டார். உடனே பிரஜின் வந்துட்டு கையை நீட்டி பேசாதீங்க ப்ரோ, பொண்ணுங்க கிட்ட கையை நீட்டி பேசாதீங்க, அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் காட்டினாரு பாருங்க. நம்ம ஆள் மறந்துட்டாரு திவாகர். என்ன சார் மிரட்டுறீங்க, எதுக்கு பிரச்சனை நான் மிரட்டுறீங்க அப்படின்னாரு. சரிங்க, பொண்ணுங்க கிட்ட கையை நீட்டி பேசுறது அது தப்பு, மேனஸ் இல்லை, தப்பா இருக்குன்றீங்களா, நீங்க நேற்று பார்வதி அப்படிதானே சார் பேசுனீங்க, ஏன்னா இதே பிரஜின் நேற்று பார்வதியை பாரு நான் உன்கிட்ட ரொம்ப லிமிட்டாக தான் சொல்லியிருக்கேன், வெளியே என்னை யாருக்கும் எதுவும் சொல்லலை, நான் ஃபுல்லாக சொன்னால் கிழிஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பார்வதியை மிரட்டுற டோனில் நீங்கள் சொன்னீங்களே சார், பொண்ணுங்க கிட்ட கையை நீட்டி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற நீங்களே தான் உங்கள் ஒய்ஃப் கிட்ட, உங்கள் ஒய்ஃபான சாண்ட்ரா கிட்ட கையை நீட்டி பேசின கோவப்படுற நீங்களே தான் பார்வதியை நேற்று கையை நீட்டி மிரட்டுற மாதிரி பேசி கிழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னீங்களே சார். உங்கள் ஒய்ஃபுக்குனா ஒரு நியாயம், மற்ற பொண்ணுங்களுக்குலாம் ஒரு நியாயமான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பாப்போம் இன்றைக்கும் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.